சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்காக விநியோகிக்கப்படும் விருப்ப மனுக்களை வாங்க வந்த அதிமுக நிர்வாகிகளின் வாகனங்கள் வரைமுறை இல்லாமல் சாலையை ஆக்கிரமித்து நிறுத்தப்பட்டதால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல்தான் இது. அதிமுகவில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனு விநியோகம் தொடங்கி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. நல்ல நாட்கள், அமாவாசை, முகூர்த்த நாட்கள், வாரத்தின் முதல் நாள் போன்ற முக்கிய நாட்களில் விருப்ப மனு வாங்க வெளியூர்களிலிருந்து கார்களில் வருகின்ற அதிமுக நிர்வாகிகளின் கூட்டம் முண்டியடிக்கிறது. அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் தங்கள் வாகனங்களை லாயிட் சாலை, வி.பி. ராமன் சாலை, அஜந்தா சந்திப்பு, ராயப்பேட்டை மெயின் ரோடு உள்ளிட்ட முக்கிய சாலைகளின் இரு புறங்களிலும் சாலையை ஆக்கிரமித்து நிறுத்திவிட்டு சென்று விடுகிறார்கள். ஆழ்வார்பேட்டையில் இருந்து வரும் வாகனங்களை அதிமுக தலைமை அலுவலகம் இருக்கும் வி.பி. ராமன் சாலை வழியாக அனுமதிக்காமல் பேரிகேடுகள் கொண்டு அடைக்கப்பட்டுள்ளது. இதனால் கடற்கரை வழியாகவோ கோட்டூர்புரத்தில் இருந்தோ அதிமுக அலுவலகம் வரும் வாகனங்கள் அனைத்தும் ராயப்பேட்டை காவல் நிலையத்தை சுற்றி வரும்படி திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. இதனால் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை நோக்கி செல்லும் வாகனங்கள், அங்கிருந்து PF ஆபீஸ் நோக்கி வரும் வாகனங்கள் அனைத்தும் நெரிசலில் சிக்கின. ஏற்கனவே அஜந்தா சந்திப்பில் இருந்து RK சாலை செல்லும் முக்கிய சாலை மெட்ரோ பணிகளுக்காக மூடப்பட்ட நிலையில் குறுகிய தெருக்கள் வழியாக பேருந்துகள் திருப்பிவிடப்பட்டிருப்பதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்று வருகின்றன. கடந்த 15, 17 மற்றும் 19ஆம் தேதிகளில் காலை முதல் மதியம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட போதும் வாரத்தில் முதல் நாளான திங்கட்கிழமை மீண்டும் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. அந்த சாலைகளில் தற்போது இருபுறமும் இருசக்கர வாகனங்களும் அதிமுக நிர்வாகிகளின் கார்களும் ஆக்கிரமித்து நிறுத்தப்பட்டிருப்பதால் பொதுமக்களின் போக்குவரத்து முடங்கும் நிலை ஏற்பட்டது. சில ஆட்டோக்களும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் சமூக அக்கறையின்றி எதிர் திசையில் வாகனத்தை ஓட்டிச் சென்று போக்குவரத்தை முற்றிலும் முடக்கினர். இதனால் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. ராயப்பேட்டை அஜந்தா சந்திப்பில் சமூக அக்கறை உள்ள சில நபர்கள் சாலையில் இறங்கி நீண்ட நேரம் போராடி போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டனர். சாலையில் செல்லும் வாகனங்களை மறித்து ஆய்வு செய்து போக்குவரத்து விதியை மீறியிருந்தால் அபராதம் விதிப்பதில் ஸ்ட்ரிக்ட் ஆபீசராக தங்களை காட்டிக்கொள்ளும் போக்குவரத்து காவலர்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒருவரை கூட காணவில்லை. இது அறிவிக்கப்படாத திடீர் நிகழ்ச்சி. அதனால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் என்றால் கூட பரவாயில்லை. கடந்த 15ஆம் தேதி முதல் தமிழகத்தின் எதிர்க்கட்சி அலுவலகத்தில் தேர்தலில் போட்டியிடும் ஆர்வத்தில் தினமும் நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் விருப்ப மனு வாங்க குவிந்து வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அதனை ஒழுங்குபடுத்த முறையான திட்டமிட்டிருக்க வேண்டும். அங்கு வரும் வாகனங்களுக்கு பார்க்கிங் வசதி எங்கே உள்ளது? அங்கே வருவோரின் வாகனங்களை எங்கே நிறுத்தினால் போக்குவரத்து இடையூறு ஏற்படாது என்பதை கூட முன்கூட்டி திட்டமிடவில்லையா என்று வாகன ஓட்டிகள் கேள்வி எழுப்புகின்றனர். உண்மையில் அது காவல்துறையினர் மீதுதான் மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நெரிசல் மிகுந்த சாலையில் பிளாட்பாரங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டதையும் கண்டுகொள்ளவில்லை, சாலையை ஆக்கிரமித்த வாகனங்களையும் கண்டுகொள்ளவில்லை. இதனால் அந்த வழியாக அன்றாட பணிகளுக்கு செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாயினர்.
இது தொடர்பாக ராயப்பேட்டை போக்குவரத்து காவல் இணை ஆணையர் விஜயகுமார் பொன்னையாவிடம் கேட்டபோது போக்குவரத்து நெரிசல் குறித்து தனக்கு தகவல் வரவில்லை என்றும் அப்படி இருந்தால் அதனை சரி செய்ய நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் தெரிவித்தார். அதாவது ஆழ்வார்பேட்டை பிரிட்ஜில் இருந்து நம்ம ராயப்பேட்டை காவல் நிலையம் சுத்தி மறுபடியும் ஏடிஎம்கே ஆபீஸ் வர்ற வரைக்கும் ஒரு டிராபிக் போலீஸ் கூட கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிராபிக் வயலேஷன். ரெண்டு பக்கமும் காரை ஏத்தி நிப்பாட்டிருக்காங்க ரோட்ல. ஸ்ட்ரைட் ரோடு அலோவ் பண்ணலையா? ஆமா, அலோவ் பண்ணல. அது சுத்தி வர விடுறாங்க. சுத்தி வர விட்டா இங்கேயும் டிராபிக், அங்க அந்த பிரிட்ஜ், அந்த ராயப்பேட்டை மார்ச்சுரி பக்கத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அங்க டிராபிக். இதெல்லாம் இங்க இருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னா குறைஞ்சது 1.25 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் ஆகுது. ஆழ்வார்பேட்டை பிரிட்ஜ்ல இருந்து அஜந்தா ஜங்ஷன் வர்றதுக்கு. ஆல்ரெடி மெட்ரோ வேலைக்காக ஒரு ரோடு க்ளோஸ்ல இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள்னா பரவாயில்ல, ஒரு 5 நாளா இது பெரிய போராவே போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாகன ஓட்டியும் அவ்வளவு நொந்து போய் வந்துட்டு இருக்கான். 1 மணி நேரம் 2 மணி நேரம் பெட்ரோல் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், டைம் வேஸ்ட் அப்படின்ட்டு. ஆனா மருந்துக்கு கூட ஒரு போக்குவரத்து போலீஸ் அங்க இல்ல. இப்ப இந்த மனு கொடுக்கறது கிட்டத்தட்ட 5-6 நாளைக்கு மேல போயிட்டு இருக்கு. நமக்கு ப்ரீ பிளான் ஏதாவது நம்ம பண்ணிருக்கோமா சார் இந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு? இருக்குறாங்க. ரொட்டீன் இதுலயே இருக்கணும். அது போக்குவரத்து ஒழுங்குபடுத்துறதுக்கு நார்மலாவே டிப்ளாய். இப்போ ஃப்ளைஓவர் ஒன் வே அவுட் கோயிங் மட்டும் தான் இருக்குது ஆழ்வார்பேட்டை ஃப்ளைஓவர். ஆமா, லாய்ட்ஸ் ரோடு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்க அது டர்ன் பண்ணி போறது டைம் ஆகுது சொல்ல. அந்த இடத்துல வெஹிக்கிள் மூவ்மெண்ட் நிறைய இருக்கு, போலீஸும் இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா, ஒரு டிராபிக் போலீஸ் கூட கிடையாது. அதான் எதுவும் ஸ்பெஷல் அக்கேஷன் வேற எங்கேயாவது நம்ம எதுக்காவது பணிக்கு அனுப்பியிருக்கோமாங்கிறக்காக தான் கேட்டோம், வேற ஒன்றும் இல்லை சார். நார்மல் ரொட்டீன் டிப்ளாய்மெண்ட் தான். உங்களுக்கு செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் நான். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் யாதவ பிரகாஷ் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.